क्लास 4 सूर्य किरण बुकला 4th lesson जरा संभल कर चलो just carefully go கொஞ்சம் பார்த்து போ. இந்த லெசனில் இது வந்து ஒரு ட்ராமா டைப் லெசன்னு. ஸோ கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அந்த குழந்தைங்களில் ஒரு பையன் ராஜுங்கிற பையன், இவன் வந்து கொஞ்சம் கண்ணு தெரியாது. இந்த பையனை பற்றின லெசன் தான் இது. पाठ का उद्देश्य एम ऑफ द लेसन दूसरों के कष्ट को समझना ही सच्ची मानवता है. மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான மனிதாபிமானம், ஹியூமனிட்டி. இதுதான் இந்த லெசனில் நம்ம கற்றுக்க போகிறோம். पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. खेलते हुए यदि आपके किसी साथी को चोट लग जाए तब आप उसकी सहायता कैसे करेंगे? விளையாடிட்டு இருக்கும்போது சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சுன்னா அப்போ நீங்கள் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? ஹவ் வில் யூ ஹெல்ப் ஹிம்? அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவீங்களா, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவீங்களா, அந்த மாதிரி சொல்லணும். किसी एक क्षम व्यक्ति को देखकर आपके मन में उसके प्रति कैसे भाव आते हैं? இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டிசேபிள்டு பர்சனை பார்த்தீங்கன்னா அப்போ அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன விதமான எமோஷன்ஸ்லாம் அவங்க மேலே வரும்? லைக் யூ ஃபீல் பிட்டி ஆர் யூ ஃபீல் சிம்பத்தி டுவர்ட்ஸ் தெம், அந்த மாதிரி சொல்லணும். முக்கிய பாத்திர மெயின் கேரக்டர்ஸ் பச்சே குழந்தைங்க, தீபக், சுக்மீத், ராஜு, சஞ்சய், ஆரியன். ஸோ 5 பாய்ஸ் நேமு. தீபக் வந்து ஒரு நாட்டி கிட்டு, சுக்மீத், அப்புறம் ராஜு வந்து ஜோ देखने में असमर्थ है. he is unable to see. ராஜு தான் கண்ணு தெரியாத பையன். அப்புறம் இவங்க 2 பேர் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ 3 தான் ஆக்சுவலாக மெயின் கேரக்டர்ஸ் இந்த லெசனில். அந்நிய பாத்திர அதர் கேரக்டர்ஸ் யார் யார்? மா, டாக்டர். மா வந்து தீபக்கோட மதரு, அப்புறம் டாக்டர். ஃபஸ்ட்டு சீன் இது வந்து ட்ராமா டைப்பில். ஸோ ஃபஸ்ட்டு சீன் பஹலா திருஷ்ய. தீபக் இந்த நாட்டி பாய் சொல்கிறான், आओ तुम लोगों को एक तमाशा दिखाऊं. கம் ஐ வில் ஷோ சம் ஃபன் டு யூ பீப்புள். நான் கொஞ்சம் ஏதோ ஒரு குறும்புத்தனம் வாழ்த்தனம் பண்ண போகிறான், எல்லோரும் வந்து பார்க்க சொல்கிறான். சுக்மீத் குரோத் சே ரொம்ப வந்து கோபத்தோடு சொல்கிறான், கியா கரோகே என்ன பண்ண போகிற? தும் ராஜு கோ ஃபிர் சே கிரானே கி பாத் தோ நஹி சோச் ரஹே ஹோனா. நீ வந்து ராஜு அந்த கண் தெரியாத பையன் இருக்கான்ல, அவனை வந்து திரும்ப வந்து விழ வைக்கிறத பற்றி ஒன்றும் நினைக்கலல்ல அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக கேட்குறான். அதுக்கு தீபக் அந்த நாட்டி பாய் சொல்கிறான், ஆமாம் உஸ் தின் கித்தனா மஜா ஆயாத்தா. அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. தேக்கோ வஹ் பாஸ் ஆ ரஹா ஹே. பாரு அவன் வந்து கிட்ட வந்துட்டுருக்கான். யார்? ராஜு வந்து அந்த கண் தெரியாத பையன் வந்துட்டுருக்கான். ஸோ இவன் சொல்கிறான், தீபக் சொல்கிறான் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறான். பாக்கர் ஜாத்தா ஹே, அவன் வந்து ஓடி போகிறான். யார்? தீபக். ஓடி போய் என்ன பண்ணுறான்? एक पत्थर उठाकर रास्ते के ठीक बीचों बीच रख देता है. அப்புறம் ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து வழியில், யார் வர வழியில்? அந்த ராஜு கண் தெரியாத பையன் இருக்கான்ல, அவன் வர வழியில் கரெக்டாக நடுவில் வைக்கிறான். எவ்வளோ நாட்டி கிட் பாருங்க. ராஜு வந்து இப்போ வரா. காத்தே ஹுயே ஆ ரஹா ஹே, அவன் வந்து பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன பாடுறான் பாருங்க, बड़े चलो राह है आसान, पहुंचना है जल्दी मुझे, रुकना न मेरा काम. बड़े चलोना லெட்ஸ் கோ ஃபார்வர்ட், முன்னேறி போலாம். வழி ரொம்ப சுலபம். ராஹ்னா வழி. ஸோ மீதி வேர்ட்ஸும் இருக்குது வழிக்கு. அதாவது வேக்கு வந்து மீதி வேர்ட்ஸ்லாம் என்னது? ராஹ், ராஸ்தா, பத்து, மார்க், இதெல்லாம் தான் வேங்கிற மீனிங் வரும். வழி ரொம்ப ஈஸி, சுலபம். எனக்கு சீக்கிரம் வந்து நான் வந்து என்னோட இடத்த நான் அடையணும். ஐ ஹவ் டு ரீச் குவிக்லி. அண்ட் மை ஒர்க் வில் நெவர் ஸ்டாப் அப்படின்ட்டு நல்லா பாசிட்டிவாக சொல்லிகிட்டே போகிறான், நல்ல பாட்டு பாடிட்டே போகிறான். अचानक पत्थर से टकराता है, धड़ाम से गिर जाता है. Suddenly he bumps into a stone and falls with a bang. திடீர்னு கல்லில் இடித்து தடான்னு விழுறான், கீழே விழுந்துடுறான் ராஜு. அப்போ தீபக் தாலி பஜாத்தே ஹுவே, நல்லா கிளாப் பண்ணிக்கிட்டே, அதுவும் கிர் கயா ஏ விழுந்துட்டான் அப்படின்ட்டு ரொம்ப இதாக சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கான், அதை கிளாப் பண்ணிட்டே.
ராஜு உட்னே கி கோஷிஷ் கர்த்தா ஹுவா. ராஜு வந்து அந்த கண் தெரியாத பையன் இருக்கான்ல, அவன் வந்து கீழே விழுந்துட்டான்ல, ஸோ அவன் வந்து எந்திக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ திரும்ப வந்து தீபக் பாஸ் ஜாக்கர் ஹஸ்தே ஹுவே, கிட்ட போயிட்டு அந்த ராஜு கிட்ட போயிட்டு, கீழே விழுந்திருக்க ராஜு கிட்ட போயிட்டு சிரிச்சிட்டே என்ன சொல்றான், திக்தா நஹி தோ சடக் பர் கியோ சல்தே ஹோ. பார்க்க முடியலனா பின்ன எதுக்கு நீ வந்து ரோட்லலாம் நீ போற அப்படின்ட்டு கேட்குறான். சுக்மீத் திரும்ப இப்போ வந்து சுக்மீத் வரான், நான் அவனோட ஃப்ரெண்டு. ஷர்மானி சாஹியே துமே, யூ ஹாவ் டு ஃபீல் அஷேம்ட் ஆன் யூ. அதாவது ஷர்ம்னா என்னது, ஷேம். एक तो उसे गिरा दिया फिर उस पर हंस रहे हो. நீ தான் விழ வச்சிட்ட, யூ ஒன்லி மேட் ஹிம் டு ஃபால், தென் அதுக்கப்புறம் நீ வந்து சிரிக்க வேற செய்றியா அப்படின்ட்டு சுக்மீத் வந்து கேட்குறான். दीपक आज ही मैं तुम्हारी माँ को इसके बारे में बताऊंगा. தீபக் நான் வந்து இன்னைக்கே உங்கள் அம்மா கிட்ட நீ பண்ணுற இதை பற்றி நான் வந்து ஐ வில் டெல் ஹர், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு சுக்மீத் சொல்கிறான். அப்புறம் சுக்மீத் ராஜு கே பாஸ் ஜாத்தே ஹுவே, ராஜு கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான், உட்டோ ராஜு மை தும்ஹே கர் சோட் தூ. எந்தி ராஜு, நான் வந்து உன்னை வீட்டில் விட்டுறேன். தும்ஹே சோட் லகி ஹே, உனக்கு வந்து அடிபட்டிருக்கு. குச் தவா லகானி ஹோகி, கொஞ்சம் மருந்து வந்து அது தடவணும்னு நினைக்கிறேன். லோ ஹாத் பக்கட் லோ, இந்தா என்னோட கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோனோ ஜாத்தே ஹே, ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அதாவது சுக்மீத்தும் ராஜுவும். சுக்மீத் வந்து ராஜுவை அவனோட வீட்டில் வந்து விட போயிட்டுருக்காங்க. சப் பச்சே, எல்லா குழந்தைங்களும், சப்னா ஆல், ஸோ எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ணுறாங்க, உதர் ஹி தேக்தே ஹுவே, அவங்க ரெண்டு பேரும் போகிறத பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, கயே சலோ கேளே, போயிட்டாங்கப்பா, நம்ம வந்து விளாட்லாம். கேள்தே ஹே, அப்புறம் விளையாடுறாங்க எல்லாரும். அப்போ என்ன ஆகுது, இதுக்கப்புறம் ரெண்டு கேரக்டர்ஸ் திரும்ப அந்த சஞ்சய் ஆரியன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே, இப்போ தான் அவங்க வராங்க. ஸோ இவங்க ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான் வருவாங்க. சஞ்சய் சொல்கிறான், அரே உதர் ஆஸ்மான் தோ தேக்கோ, அங்கே வந்து வானத்தை பாரு, கைசா காலா காலா ஹோ ரஹா ஹே, எவ்வளோ கருப்பாயிட்டு இருக்கு பாரு. ஆரியன் அதுக்கு சொல்கிறான், லக்தா ஹே பாதல் சா ரஹே ஹே, தேஸ் பாரிஷ் ஹோகி. சீம்ஸ் லைக் ரொம்ப வந்து மேகமூட்டமாக இருக்குது, ரொம்ப பயங்கரமாக மழை பெய்ய போகுது அப்படின்ட்டு ஆரியன் சொல்கிறான். திரும்ப வந்து சஞ்சய், நஹி நஹி இல்லை இல்லை, எஹி காலி ஆந்தி ஹே, இது வந்து ரொம்ப கருப்பான புயல், ஸ்ட்ராம். இந்த வந்து ரொம்ப மெயின் வேர்டு இந்த லெசனில், ஆந்தி ஸ்ட்ராம் புயல். பாகோ கர் பாகோ, ஓடுங்க ஓடுங்க வீட்டுக்கு ஓடுங்க அப்படின்ட்டு சஞ்சய் சொல்கிறான். இப்போ எல்லாரும் என்னாச்சு, அப்புறம் சப் பாக்தே ஹே, எல்லாரும் ஓடுறாங்க. अचानक तेज हवा के साथ आंधी आ जाती है. சடன்லி பயங்கரமான காத்தோட என்னது புயல் வந்து வருது. இங்கே பாருங்க. ஸோ எல்லாரும்னா யாரெல்லாம் ஓடுறாங்க, இப்போது ஏற்கனவே சுக்மீத்தும் ராஜுவும் போயிட்டாங்க. சுக்மீத் வந்து ராஜுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே அவன் வீட்டில் போய் விட போயிட்டான். இப்போ யாரெல்லாம் பாக்கி இருக்காங்க, சஞ்சய், ஆரியன், அப்புறம் அந்த வாலு பையன் இருக்கான்ல, இந்த வாலு பையன் யார், தீபக், இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து ஓடுறாங்க புயல் வந்த பிறகு. தீபக் பட்பட்டாத்தே ஹுவே, ஹி இஸ் மர்மரிங், அப்படியே முணுமுணுத்துட்டு என்ன சொல்கிறான், ஹோ ஐயோ ஐயோ, யா கியா, இது என்ன, அரே மேரி ஆங்கோ மே கித்னி மிட்டி குஸ் கயி ஹே, என்னோட கண்ணில் எவ்வளவு மண் வந்து புகுந்துருச்சு. குச் திகாய் நஹி பட் ரஹா, ஒன்றுமே கண்ணே தெரியவே இல்லையே அப்படின்ட்டு அந்த நாட்டி கேட்டு தீபக் சொல்கிறான். அது புயல் காற்று வீசுதில்ல, ஸோ மண்ணெல்லாம் புழுதியெல்லாம் பறக்கும்ல, கண்ணிலலாம் மண் விழுந்துருச்சு. ராஜு அவர் சுக்மீத், இவங்க ரெண்டு பேரும், அந்த ரெண்டு பேரும் ஏற்கனவே நடந்து போயிட்டாங்கல்ல இவங்க ஸ்டாமுக்கு முன்னாடியே. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ராஜு கே கர் கே தர்வாசே பர் கடே ஹே, இவங்க ரெண்டு பேரும் எங்கே போயிருக்காங்க, ராஜுவோட வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க வீட்டு வாசலில் அந்த டோர் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. தே ஆர் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் நியர் ராஜூஸ் ஹவுஸ் டோர். இப்போ வந்து சுக்மீத் சொல்கிறான், ஓ தீபக், இப்போ என்ன சுக்மீத் அவன் தான் முதலே போயிட்டானே, ராஜுவும் சுக்மீத்தும். தீபக் வந்து ஓடி வரான்ல புயல்னவுடனே, ஸோ இங்கே வந்துட்டான் போலுக்கு ராஜு வீட்டுக்கிட்டேயே. ஸோ ராஜு வீடும் தீபக் வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஓடியே வந்துட்டான். ஓடி வந்துடுறத பார்த்துட்டு சுக்மீத் வந்து சொல்கிறான், ஓ தீபக் பகுத் தேஸ் ஆந்தி சல் ரஹி ஹே, இதர் ஆஜாவோ,
தீபக் ரொம்ப ஸ்ட்ராங்கான புயல் வந்துட்டு இருக்கு, நீ வந்து பேசாம இங்க வா, யூ கம் ஹியர் அப்படின்னு சுக்மித் சொல்றான். அதுக்கு தீபக், நஹி மை அப்னே கர் ஜா ரஹா ஹூம், இல்ல நான் வந்து என்னோட வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்ட்டு அந்த தீபக் நாட்டி கிட் வந்து சொல்லிட்டு போறான். செகண்ட் சீன் दूसरा दृश्य செகண்ட் சீன். தீபக் தர்வாசா கட்கட்டாத்தா ஹே, தீபக் வந்து he taps in door. யாரோட வீடு? வீட்டோட டோரு தன்னோட வீடு. ஓகே, யார் இருப்பாங்க? அம்மா இருப்பாங்க. தீபக் சொல்றான், அம்மா அம்மா தர்வாசா கோலோ, அம்மா அம்மா கதவை தர. அதுக்கு அம்மா தர்வாசா கோல்தே ஹுவே, கதவை திறந்துக்கிட்டே என்ன சொல்றாங்க, இத்தனி தேர் கஹா தே, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? ஆந்தி தூஃபான் காபி தியான் நஹி, இவ்வளவு புயலை பத்தியும் உனக்கு கொஞ்சம் கூட கவனமே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. दीपक, माँ मुझे कुछ भी दिखाई नहीं दे रहा, அம்மா எனக்கு ஒண்ணுமே கண்ணே தெரியவே இல்லை. मेरी आंखों में मिट्टी चली गई है, என்னோட கண்ணில் வந்து நல்ல மண்ணெல்லாம் வந்துருச்சு, மண்ணெல்லாம் புகுந்துருச்சு. மா சொல்றாங்க, சலோ தும்ஹாரி ஆங்கே துல்வா தோ, வா நான் வந்து உன்னோட கண்ணை வந்து நல்லா வாஷ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆங்கே தோத்தி ஹே, அவங்க வந்து கண்ணை நல்லா கழுவி விடுறாங்க. दीपक, माँ मेरी आंखों में बहुत दर्द है, खुल ही नहीं रही है, அம்மா என்னோட கண் வந்து ரொம்ப வந்து வலிக்குது, திறக்கவே முடியலம்மா. ஓகே, ஆக்சுவலாக ஆங்க் வந்து சிங்குலரில் ஆங்கு, ப்ளூரல் வந்து ஆங்கேங், ஏங்குன்னு வரணும், ஏன்னா இது ஃபீமேலில். ஸோ அதனால் ஆங்க் சிங்குலர், ஆங்கேங் ஏங்கு மாத்திரம் ஆட் பண்ணணும். ஸோ வந்து ஆங்கேங் வந்து ப்ளூரல். அது வந்து ரஹீஹை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து ஆங்கோங் வந்து இது வந்து கண்கள் வந்து திறக்கவே மாட்டேங்குது, அது வந்து பெண்பாலா இது சொல்லியிருப்பாங்க, அதுவும் ப்ளூரல்ல. ஸோ ஹை புள்ளி வரணும். ஓகே, நெக்ஸ்ட் மா சொல்கிறாங்க, ஆந்தி பீத்தோ கம் ஹி நஹி ஹோ ரஹி, இந்த புயல் கூட ஒன்றுமே கொஞ்சம் கூட கம்மியே ஆக மாட்டேங்குது. டாக்டர் சாச்சாக்கோ ஃபோன் கர்த்தி ஹூ, டாக்டர் அங்கிளுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஆந்தி ருக்தே ஹி சல்லாயே, அவர் வந்து புயல் நின்ன பிறகு அவர் வந்துடுவார், ஹி வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கர்த்தி ஹே, ஷீ இஸ் மேக்கிங் எ ஃபோன் கால், அதாவது டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா. டாக்டர், அதாவது டாக்டர் இப்போ வந்துடுறாரு. ஸோ டாக்டர் சாஹப் ஆத்தே ஹே தீபக் கி ஆங்கே கே தேக்தே ஹுவே, டாக்டர் வந்து வந்துடுறாரு, தீபக்கோட கண்களை அவர் வந்து எக்ஸாமின் பண்ணுறாரு, பார்க்குறாரு. इसकी आंखों में दवा डाल दी है, पट्टी भी बांध दी है, இவனோட கண்ணில் வந்து நான் வந்து கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டிருக்கேன், அப்புறம் கண்ணை வந்து நல்லா கட்டியும் விட்டுருக்கேன், பேண்ட் வச்சு, பட்டினா பேண்ட் வச்சு நான் டைப் பண்ணியிருக்கேன், கட்டி விட்டுருக்கேன். அப் ஏக் தோ தின் ஆராம் கரே, இப்போ வந்து 1-2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டாக்டரை வந்து வழி அனுப்பணும்ல. ஸோ வந்து அம்மா ஃபீஸ் கொடுத்துட்டு அப்படியே வழி அனுப்பி விடுறாங்க. அம்மா और டாக்டர் चले जाते हैं, அம்மாவும் டாக்டரும் அப்படியே வெளில போகிறாங்க. தீபக் மண்மே அப்படியே மனசுலே என்ன சொல்கிறான், अब मैं समझा कि किसी की अक्षमता का मजाक उड़ाना कितनी बुरी बात है. Now I understood that மற்றவங்களோட இயலாமை, டிசபிலிட்டியை வந்து டு மேக் ஃபன் ஆஃப் த அதர்ஸ் டிசபிலிட்டி வந்து எவ்வளவு பேட் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஐ அண்டர்ஸ்டூட், நான் புரிஞ்சுக்கிட்டேன். மை ஜாக்கர் ராஜு சே க்ஷமா மாங் லூங்கா, நான் வந்து போயிட்டு ராஜு கிட்ட மன்னிப்பு கேட்பேன். ஐ வில் ஆஸ்க் சாரி டு ராஜு, அந்த கண்ணு தெரியாத பையன்ல, அவங்ககிட்ட விழ வச்சதுக்காக கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கான். மைனே டீக் நஹி கியா உஸ்கே சாத், நான் வந்து அவன்கிட்ட ஒழுங்காகவே நான் நடந்துக்கவே இல்லை அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான். சுப்கே சுப்கே கர்சே பாஹர் ஆத்தா ஹே, இப்படி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், மெதுவாக வந்து வீட்டை விட்டு வெளியில் வரான். கண்ணில் வந்து என்னது அந்த பட்டி வந்து போட்டிருக்காங்க, பேண்ட் வந்து கட்டியிருக்கான் இவன் கண்ணில். ஸோ வந்து இது அதனால் வந்து மெதுவாக நடக்கிறான். ஸோ மெதுவாக நடந்து வீட்டை விட்டு வெளியில் வரான். வந்தால் என்ன ஆகுது, தீபக் டோக்கர் காக்கர் கிர்தா ஹே, தீபக் வந்து he stumbled and falls down. இப்போ இவன் விழுந்துடுறான், அந்த நாட்டி பாய் அப்படியே இடிச்சு, கண்ணு சரியா தெரியல, இப்போ கண்ணில் இது கட்டியிருக்கல பேண்டு. ஸோ அதனால சரி கண்ணு தெரியாம இவன் விழுந்துடுறான். ஹோ அப்படி சொல்றான். ராஜு,
ராஜு வீடும் தீபக் வீடும் பக்கத்துல தான். ஸோ வந்து இந்த ராஜு இப்போ பேசுகிறான். दीपक के गिरने की आवाज सुनकर राजू उसकी ओर आता है. தீபக் விழுற சத்தத்தை கேட்டு ராஜு வந்து அவன்கிட்ட வரான். வந்துட்டு என்ன சொல்றான்? ஜரா சம்பல்கர் சலோ பாயி. இதான் லெசனோட பேர். கொஞ்சம் பார்த்து போ தம்பி, ஜஸ்ட் கேர்ஃபுல்லி கோ பிரதர் அப்படின்னு சொல்றான். ருக்கோ, ஸ்டாப், நில்லு. மை தும்ஹாரி மதத் கர்த்தா ஹூம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கஹி சோட் தோ நஹி லகி, ஒன்றும் அடிலாம் பட்டுறல அப்படின்ட்டு ராஜு வந்து ரொம்ப வந்து கேரிங்காக கேட்குறான். இங்கே பாரு, இவனுக்கே கண்ணு தெரியல, ஆனால் வந்து இன்னொருத்தன் வந்து விழும் போது எப்படி ஹெல்ப் பண்ணுறான் பாருங்க. தீபக், நஹி நஹி, இல்லை இல்லை, மேரி ஆங்கோம் பர் பட்டி பந்தி ஹை, என்னோட கண்ணில் வந்து இந்த பேண்ட் வந்து டைப் பண்ணியிருக்கு. ஆஜ் முஜே பத்தா சலா, இன்னைக்கு எனக்கு आज मुझे पता चला, இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. जाने दो, விட்டுடு. बस कह दो तुमने मुझे क्षमा कर दिया, just tell me that you have forgiven me, அதை என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்ட்டு தீபக் சொல்கிறான். அதுக்கு ராஜு, அரே மித்ரா अपना हाथ दो, ஏ ஃப்ரெண்ட் உன்னோட கையை கொடு. मैं तो सुखमीत को बाहर तक छोड़ने आया था कि तुम्हारे गिरने की आवाज़ सुनी. நான் வந்து சுக்மீத் வந்து என்னை விட வந்திருந்தான்ல, ஸோ அவனை வந்து நான் வழி அனுப்புறதுக்காக வெளியில் வந்தேன். அப்போந்தான் நீ விழுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. தும் தோ மேரே மித்ர ஹோ, ஃபிர் க்ஷமா கைசி, நீ என்னோட ஃப்ரெண்டு, பின்ன எதுக்கு சாரிலாம் கேட்டுட்டு அப்படின்ட்டு ராஜு வந்து பரந்த மனப்பான்மையோடு சொல்கிறான். அதுக்கு தீபக் தீமே ஸ்வர்மே இன் எ லோ வாய்ஸ், ஹா ஹம் மித்ர ஹே, அப் ஹம் மித்ர ஹி ரஹேங்கே. ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வந்து இனிமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம் எப்பவுமே. ராஜு, அப் மை தும்ஹே கபி பரேஷான் நஹி கருங்கா. ராஜு, இனிமே நான் உன்னை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், உன்னை ட்ரபிள் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டு தீபக் வந்து குட் பை ஆயிட்டான் இப்போ. ஓகே, பர்தா கிர்தா ஹே, கர்டன் ஃபால்ஸ் டவுன். ஏன் ட்ராமா இல்லை, ஸோ ட்ராமா முடிஞ்சவொடனே அந்த ஸ்க்ரீன் வந்து கீழே இறக்குவாங்கள்ல, அதுதான் சொல்கிறாங்க, கர்டன் வந்து ஃபால்ஸ் அப்படின்ட்டு. க்ஷமானாலும் மாஃபினாலும் சாரின்னு அப்படின்னு அர்த்தம். सारांश, समरी ऑफ द लेसन. कुछ बच्चे खेल रहे हैं कि सामने से राजू अपनी मस्ती में गाता हुआ आ रहा है. கொஞ்சம் குழந்தைங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி ராஜு வந்து ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிட்டே வந்துட்டு இருக்கான். ராஜு வந்து யாரு? ஜிசே திகாயி நஹி தேத்தா, பார்க்க முடியாத அந்த பையன் ராஜு. அப்போ என்ன ஆகுது? एक शैतान बच्चा उसके रास्ते में पत्थर रख देता है. ஒரு நாட்டி பையன், அதாவது தீபக், அவன் வந்து வழியில் வந்து ஒரு கல்லை வந்து வைக்கிறான் ராஜு வர வழியில். ஆகே பட்டே ஹி ராஜு பத்தர் சே டக்ராக்கர் கிர் ஜாத்தா ஹே. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ராஜு வந்து அந்த கல்லை தடுக்கி கீழே விழுந்துடுறான். சுக்மீத் கோ தீபக் கா யஹ் வியவஹார் அச்சா நஹி லக்தா ஹே. சுக்மீத் இன்னொரு பையன், அவனுக்கு வந்து தீபக் இந்த நாட்டி பாய் பண்ணுற பையன், அந்த பையன் பண்ணுற இது பிஹேவியர் வந்து அவனுக்கு வந்து நல்லதாகவே படவே இல்லை. वह दौड़कर राजू को उठाकर उसके घर छोड़ने जाता है. அவன் வந்து என்னது, சுக்மீத் வந்து ஓடி போய் ராஜு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அவனை வந்து வீட்டில் போய் விட போகிறான். அப்போ என்ன ஆகுது? उसी समय तेज आंधी चलने से दीपक की आंखें में मिट्टी चली जाती है. அந்த டைம் வந்து பயங்கர ஒரு புயல் வந்து, புயல்னா ரொம்ப காத்தடிக்கும்ல, ஸோ வந்து கண்ணில், தீபக்கோட கண்ணில் வந்து நல்லா மண் வந்து விழுந்துருது. டாக்டர் உஸ்கி ஆங்கோம் பர் பட்டி பாந்த் தேத்தே ஹே. டாக்டர் வந்து தீபக்கோட கண்ணில் பேண்ட் வந்து டைப் பண்ணிடுறாரு. अब दीपक को राजू की विवशता समझ में आती है. இப்போ வந்து தீபக்கு ராஜுவோட ஹெல்ப்லெஸ்னஸ், அவனுக்கு எப்படி இருக்குங்கிறது இப்போ அவனுக்கு புரிஞ்சிச்சு. தன் கண்ணில் வந்து அந்த பேண்ட் கட்டின பிறகுதான் ராஜுவோட நிலைமை அவனுக்கு புரிஞ்சுது. ததா உசே அப்னே கியே பர் பశ్చాத்தாபி ஹோத்தா ஹே. அதனால அவனுக்கு என்ன ஆகுது? ஹீ ஃபீல்ஸ் கில்ட்டி. அவன் வந்து ஹீ ரிப்பென்டட் ஃபார் ஹிஸ் மிஸ்டேக். वह जाकर राजू से क्षमा मांगता है. அவன் வந்து போயிட்டு ராஜு கிட்ட மன்னிப்பும் கேட்குறான்.
पाठ संदेश मैसेज ऑफ द लेसन किसी के साथ बुरा नहीं करना चाहिए யார்கிட்டயும் பேடா பிஹேவ் பண்ணக்கூடாது सच्चे मित्र वही हैं जो एक दूसरे की सहायता करते हैं who is the true friends who help each other அவங்க தான் true friends எப்பவுமே अनमोल वचन वैल्यूबल वर्ड्स என்னது पर पीड़ा पर दुख समझना ही मानवता की कसौटी है மற்றவங்களோட வந்து பெயின் வலி அப்புறம் சோகம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் ஹியூமனிட்டிக்கான டெஸ்ட் ஆர் क्राइटेरिया व्याकरण एक दृष्टि में ग्रामर संज्ञा नाउन्सலாம் என்னென்ன பாத்திர தீபக் சுக்மேத் தர்வாசா பட்டி டாக்டர் இந்த தர்வாசானா டோரு பட்டினா பேண்ட் ஸோ நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் நேம்ஸ் ஆஃப் பர்சன் எல்லாமே நவுனு संज्ञा सर्वनाम प्रोनाउन என்னென்ன மை तुम्हें मुझे मेरी इसकी क्रिया verbs किया आना चला बांधना दिया करना विशेषण adjectives என்னென்னலாம் खाली बुरी बाहर कितनी இதெல்லாம் adjectives மானக் ஹிந்தி ஸ்டாண்டர்ட் ஹிந்தி வந்து சஞ்சய் சஞ்சய் அந்த பையன் பேர் இருக்குல்ல அது வந்து இப்படி எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாம் ஸோ போத் வேஸ் பட்டி பட்டினா பேண்ட் அது இப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம் पर्दा 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 कर्टेन पटन और श्रुतलेख हार्ड वर्ड्स पत्थर रास्ता शर्म आंधी ध्यान पट्टी मिट्टी क्षमा थैंक यू